ஹாய்டா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து "ரெக்க கட்டி பறக்குது மனசோட" நெக்ஸ்ட் பார்ட் தான். ஃபைனல் பார்ட் இல்லை. ஏன்னா நான் கமெண்ட்லாம் பார்த்தேன். பாதி பேர் விட்டா எதை வச்சு அடிப்பீங்கன்னு தெரில. 2 to 3 எபிசோடு வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போவோம். ஐ திங்க் இனிமேல் வந்து வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அதாவது 1 வீக் கேப்பில் வராது. அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலைலாம் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை தான். ஸோ அதனால் வந்து 1 வீக் கேப்லாம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் சீக்கிரமாகவே சீரிஸ் முடிஞ்சிடும். 2 to 3 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம சீரிஸ்குள்ளே போகலாம். ஹெட்செட்டோட வந்துடுங்க. ஜஸ்ட் இமேஜினரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டீக்குக் தான் செம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கானுங்க. நல்லா ஒரு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு மடித்து கட்டிக்கிட்டு அங்கே வீடையே சுற்றி வந்துட்டு அந்த இடத்துலையே அப்படியே அலப்பறை பண்ணிட்டு அவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கு, ரொம்ப பரபரப்பாக. ஸோ அது என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹியூமனோட கல்யாணம் தான். ஸோ அவங்க கல்யாணத்துக்கு தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து செம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஒரு ரூமில் இவங்கியும் ஒரு ரூமில் ஜிம்மனும் இருக்காங்க. ஸோ வந்து டே வந்து இவங்கிக்கிட்டேயும் ஜங்குக்கு வந்து ஜிம்மன் கூடயும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. அப்படி ரெடி பண்ணி விடும்போது இங்கே இவங்கி தான், டேய் மச்சான் பயமாக இருக்குடா. பயமாக இருக்கா? எதுக்கு? இல்லை, இவ்வளோ நாள் ஏதோ விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன், இனிமே கொஞ்சம் பயமாக இருக்குது. டேய் இவங்கி, நீ ஏன் பயப்படுற? நினச்சி கூட பார்க்கலையே. என்ன மச்சான் அதெல்லாம் பயப்படுற? டேய் சும்மாறா, இன்னொன்று சின்ன பசங்களா, கல்யாணம்லாம் ஆக போது, இனிமேல் நான் பார்த்துக்கணும்ல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. டேய் கல்யாணம் தான் ஆக போகுது, என்னமோ உலகத்தோட பொறுப்பையும் கொண்டு கொடுத்த மாதிரி பேசாத. ஆமாம், அவன் உலகம்தான். ஐயோ அப்புறம்? ஓவராக பண்ணாத. ஜங்கு கிட்டே கேட்டால் நீ தான் உலகம்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான். சரிடா, 2 பேரும், உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் 2 பேர் தான் உலகம். சரி விடு, கல்யாணம் தானே ஆகுது, பார்த்துக்கலாம். நம்ம ஜிம்மன் தானே, நல்லா பார்த்துக்கலாம். நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானடா. என்ன முடிவை பற்றி பேசிகிட்ருக்க? அதான் கல்யாணம். டேய் அப்போது அதை எடுக்காமல் வேறு என்னடா பண்ண போகிற? இல்லை கொஞ்சம் இங்கே பாரு, இங்கே பயப்படாத, எல்லாம் இப்படி தான் தெரியும். இப்போ நீ கல்யாணம் ஆன பிறகு ஒரு மாற்றமும் இருக்காது. என்ன ஜஸ்ட் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் இப்போ பெர்மிஷனோட பண்ணுவீங்க. பயந்து பண்ண தேவையில்ல, அவ்வளோதான். அண்ட் இவ்வளோ நாள் நீ என்னை பார்த்துக்கிட்டல, அதே மாதிரி தான் எப்பயும் பார்த்துக்க போகிற. என்ன புருஷங்கிற ஒரு இடத்துலேருந்து பார்த்துக்க போகிறேன். இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருப்ப, இனிமேல் புருஷன், அவ்வளோதான். இவ்வளோ தான் மாற்றம், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் பயப்படாத. நீ இப்படி பயந்தே ஜம்மன் அவ்வளோதான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். இப்போ அவன் அந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மனை பார்த்தா அவன் ஜாலியாக தடபடலாம் ரெடி ஆகிட்ருக்கான். அவன் ரொம்ப குஷியாக ஜாலியாக ரெடி ஆகிட்ருக்கும் போது ஜேகே இதை பார்த்துட்டு, டேய் என்னடா, என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ரெடி ஆகிட்ருக்க? பயமா? எதுக்கு பயம்? கல்யாணத்துக்கு. நானும் ஓடி போயாடா கல்யாணம் பண்ணுற பயப்படுறதுக்கு? ஜாலியாக எல்லாருக்கும் தெரிஞ்சு நடு வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் ஏன்டா பயப்படணும்? அதுக்கு இல்லைடா, இனிமேல் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிலாம். அது என்னடா, இவ்வளோ நாள் தனித்தனியாக இருந்தோம், இனிமேல் ஒன்றா இருக்க போகிறோம், அவ்வளோதானே? அவ்வளோதானா? நீ எப்படி இவங்க பார்த்துக்க போகிற, அவன் எப்படி ஒன்று பார்த்துக்க போகிறான், இவ்வளோ நாள் எப்படி பார்த்துக்கிட்டோமோ அப்படி தான். என்னடா இவ்வளோ ஈஸியாக பதில் சொல்கிற? மச்சான் எல்லாத்தையும் கஷ்டமாக பார்க்கக்கூடாது. நிறைய விஷயம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தான் அதை சுத்த ரொம்ப கஷ்டமாகும். நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும்னா ஈஸியாகிடும், அவ்வளோதான். சரிதான், பெரிய ஆள் தான்டா நீ, பெரிய ஆள் தான். நன்றி. அப்போது எங்கேயும் இதே மைண்ட் ஸ்டேட்டில் தான் இருப்பானோ? எனக்கு தெரிஞ்சிருக்காது, பாய்ந்துட்டுருப்பான். ஏன்? அவனா, இனிமேல் நான் அவனை எப்படி பார்த்துக்க போகிறேன், அவனை எப்படி சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன்? நான் எடுத்த முடிவு கரெக்டா, நான் எடுத்த முடிவு தப்பா? சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது. ஜிம் நான் நல்லா பார்த்துப்பேனா, நான் தப்பு பண்ணிட்டேனோ, கொஞ்சம் லேட்டாக அந்த முடிவு எடுத்துருக்கணுமோ, இப்படிலாம் சொல்லிட்டு டேவை போட்டு சாவடிச்சிட்ருப்பான். உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நீ வேணா டேட்டை கேட்டுப்பார், சொல்லுவான்.
ஓ மேபி இருக்கலாம், வாய்ப்புண்டு இல்லை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்ருக்கான். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் யுங்கியையும் இந்த பக்கம் ஜெமினையும் கூப்பிட்றதுக்கு ஆள் வந்துருச்சு. ஸோ 2 பேரையும் கூப்பிட இங்கே டேவும் இங்கே ஜங்குக்கும் அழைச்சிட்டு வராங்க. ஸோ அப்படியே 2 பேருமே ஆப்போசிட்டில் தான் வராங்க. அப்படியே செம்ம அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும். அந்த வேட்டி சட்டையில் அப்படியே அந்த வேட்டி சட்டை போட்டுட்டு நெத்தியில் ஒரு சந்தனம் வச்சு அழகாக தலைவாரி ரொம்ப க்யூட்டாக போகிறானுங்க. பக்கத்துலேயே நம்ம மாப்பிள்ளையும் அதே கெட்டப்பில் நார்மல் வேஷ்டி சட்டையில், அவங்க 2 பேர் பட்டு வேட்டிலையும் இவங்க நார்மல் வேட்டிலையும் செம்ம அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானுங்க 4 பேருமே. ஸோ இப்படியே நேராக ஜங்குக்கும் டேவும் இவங்கேயும் ஜெமினையும் அழைச்சி கொண்டு போய் மேடையில் விட்டுடுறாங்க. ஸோ அப்படி அங்கே கல்யாண ப்ராசஸ்லாம் நடக்குது. 2 பேருக்கும் அழகாக ஒரு கல்யாணம் நடந்து முடியுது. ஸோ இப்படி கல்யாணம் நடந்து முடியும் போது ஜங்குக்கும் டேவும் ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. டேக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்து சந்தோஷத்தில் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக நின்றுட்டுருக்கான். ஸோ அதை ஜங்குக்கு பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு? இல்லைடா, இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தான் தெரியுமா? நான் எடுத்த முடிவு கரெக்டாக சரியா, அதனால் ஜிம்மனை பார்த்துக்க முடியுமா, ஜிம்மன் அப்படி ஜிம்மன் இப்படி, ஜிம்மனை நான் அப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தான். இங்கே பாரு இப்போ வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக நின்றுட்டுருக்கான்ட்டு. அதுதான் பார்த்துட்டு, உண்மையாக தான் சொன்னேண்ணா. ஆமாம், ஏன் சத்தியமா? டேய் எதுக்குடா நான் அதில் போய் சொல்ல போகிறேன்? ஏன் இப்படி கேட்குறேன்? இல்லை, ஜிம்மன் சொன்னான் கண்டிப்பாக அதை தான் அவன் டேக்கிட்ட சொல்லிகிட்ருப்பான், டே போட்டு சாவடிச்சிட்ருப்பான், நீ வேணா டே வந்த பிறகு கேட்டு பாரு அப்படின்னு சொன்னான். அதான். ஓ, இந்த விஷயம் அங்கே வரைக்கும் தெரிஞ்சிச்சா? சத்தியமாக அப்படி தான் கேட்டான். நான் எடுத்த முடிவு கரெக்டாக, தப்பு பண்ணுறேன்னா ஜிம்மன் அப்படி பார்த்துக்க போகிறேன், ஜிம்மன் ரொம்ப நல்லவன், ஜிம்மன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பார்த்தியா, அவன் ஃப்ரெண்டுக்கே தெரிஞ்சிருக்கு ஜிம்மன் எவ்வளோ நல்லவன்னு. ஏன் என் ஃப்ரெண்டு மட்டும் என்ன கேட்டவனா? நான் அப்படி சொல்லல. எது? சரி விடு. சரி வா வேலைலாம் நிறையா இருக்குது, என்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது. டேரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. ஸோ அவனுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேகமாக அடுத்தடுத்து என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கிளம்பிடுறானுங்க. இங்கே ஜிம்மனும் இங்கேயும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து கல்யாணம் அழகாக நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ ஜிம்மனும் இங்கேயும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே டேவும் ஜங்குக்கும் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்ருக்க கேமராமேன் கரெக்டாக வராரு. கரெக்டாக வரும்போது யுங்கி அப்படியே எடுத்து வாயில் வச்சு சாப்பிட போகும்போது கேமராமேன் வந்துடுறாரு. யுங்கிக்கு ஏன்டா அந்த ஆள் வராங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் போயிட்டு, சாப்பிடு யுங்கி, சாப்பிடு, ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்யூச்சரில் வீடியோவில் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். ஓவரா பேசினா வாயில் எடுத்து வச்சு திணிச்சிடும், வாய் முடு. டேய் ஏன்டா சாப்பிட்றா, ஒட்டுச்சிருவேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே தான் அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அழகாக க்யூட்டாக முடியுது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடிய நைட்டு போல் வந்து நம்ம டேவும் ஜங்குக்கும் ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அப்படி ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்கும்போது டே வந்து ரொம்ப ஓம்பரமாக ஜாலியாக ஹாப்பியாக ரெடி பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் திருட்டு பூனை நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே வந்து அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். டே வந்து அதை கவனிக்காமல் பாட்டுக்கு பொறுமையாக அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியா ரெடி பண்ணிகிட்ருக்கும்போது ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா அந்த பூவோட அந்த பூவை எடுறா. அதான் அந்த பூ கொடுடா. அந்த பூ வேணுமா? எதுக்கு? அது வேணும். டே குடுறா, இங்கே பாடுறா, இங்கெல்லாம் இவ்வளோ இடம் இருக்குது, போடலாம். போதும். டே அது எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது, கொடு. அது வேஸ்ட்டாலாம் இல்லை, அது இருக்குது. டே இங்கே ஏன்டா அப்படி பண்ணுற, குடுறா. முடியாது, அதான் அங்கே அவ்வளோ பூ இருக்குல்ல, அங்கே எங்கே இனிமேல் போய் சொருக்க போகிற? இந்த இங்கே, அங்கெல்லாம் வேணாம். இங்கே வேணாம். டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அந்த பூவை தரமாட்டேங்கிற? அதான் சொல்லிகிட்ருக்கலாம் அது வேறு விஷயத்துக்கு இருக்குண்ணே. வேறு விஷயத்துக்குன்னா எதுக்குடா, இனிமேல் இதானடா. அதெல்லாம் அப்படி தான் தரமாட்டேன் பூ. ஐய இவன் அப்படி பண்ணுறான்
அப்படின்னு சொல்லிட்டு டேயை போயிட்டு அந்த பூ அவனை எடுக்க போகிறான். ஸோ அவன் அப்படி எடுக்க போகும்போது ஜங்குக்கு அவனை பிடிச்சிட்டு நான் தரமாட்டேன்டா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு நிற்கிறான். டேக்கு கடுப்பாகுது. டே என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? போய் எதுக்கட அந்த பூ தரமாட்டேங்கிற? இந்த பூ வச்சு நீ என்ன பண்ண போகிற? நான் என்னமோ பண்ணுறேன், நீ விடு. ஜங்குக்கு ஆலூஸ் மாதிரி பண்ணாத. பூ இங்கே தானே வாங்கிட்டு வந்தது. இல்லை இந்த பூ நான் அதுக்கு வாங்கிட்டு வரல, விடு. ஜங்குக்கா விடுடே, அவன் விடு போ. உன்னை திருத்தவே முடியாது, என்னமோ பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போகிறான். ஸோ அவன் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் அப்படியே அழகாக திரும்ப அப்படியே ரீஒர்க் மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து அந்த பூ பேக் எடுத்துகிட்டு அவன் வெளியில் போகிறான். அதை பார்த்துட்டு டே எங்கே போகிற? நீ என்கிட்ட பேசாத போ. என்கிட்ட பேசாத போடா. டே நிமிஷம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வெளியே போயிடுறான். டேக்கு இவனெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப்பாக திரும்பி வந்து ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துடுறான். அதாவது யுங்கியோட வீட்டுக்கு வந்துடுறான். ஜிமின் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை டே பார்த்துட்டு ஏய் கல்யாணமா போல என்ன இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? உனக்கு அங்கே ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டே 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 பயமாக இருக்குடா. என்ன சொன்ன? பயமாக இருக்குடா. பயமாக இருக்கா உனக்கா? ஏன்டா அப்படி பண்ணுற? பயமாக இருக்குடா. டேய் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு பயம் வந்தால் ஓகே. இது உனக்கு எத்தனை டைம்னு உனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி பயப்படுற? அதுக்கு இல்லைடா, அவனை நார்மலாகவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடுவேன். பட் இனிமே யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரிலனா என்ன? நேற்று நைட்டு கூட இதை தான் சொன்னான். இனிமேல் ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் அப்படின்னா பயமாக இருக்குடா. தம்பி இது தானே நான் சொன்னேன், இங்கேயும் அழைச்சிக்கிட்டே அவனால் வந்து ஹனிமூன் போக முடியாது, என்னெல்லாம் அனுப்ப சொல்லாதன்னு சொன்னேன்னா. ஹனிமூனை விடு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இப்படி பயந்துட்டுருக்க. அனுப்ப விடாச்சா? அதெல்லாம் ஒரு சுகம்தான், நல்லா தான் இருக்கும் போ. அந்த மயிரெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு விடிய தூங்க விட மாட்டேனும். வேணா நான் போய் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணவா? என்னென்னு? ஒரு ஜஸ்ட் 6 hours மட்டும் வச்சு செஞ்சுட்டு விட்டுடுறான்னு. டே அவனா பண்ணால் கூட 3 hours தாண்டா பண்ணுவான். நீ எக்ஸ்ட்ரா 3 hours எடுத்து கொடுத்து என்னை சாவடிச்சிடாத. அப்படியா? 3 hours தானா? ஏன்னா இவ்வளோ கம்மியாக பண்ணுறீங்க? ஜங்குக்கு பற்றி தெரியுமா? நீ நிறுத்து. நீ உன் ஜங்குக்கு புராணத்தை பாடினது போதும், நிறுத்து. சரி விட, உனக்கு கேட்க கொடுக்கலன்னா விடு, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குமே போகிறதுக்கு முன்னாடின்னு சொன்னேன். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்போது ஜிமன் டே என்னடா சொல்லு. சரி சொல்லு. சொல்லணுமா? சரி சொல்கிற, கேட்டுக்கோ. சொல்லி தொலை. ஓவராக நெளியாத, சொல்லு. சரி சொல்கிறேன். ஜங்குக்கெல்லாம் நார்மல் டேஸ்லேயே கையில் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், வாய்ப்பே இல்லை. 6 hours என்ன, தலைவன் 12 hours கூட பண்ணுவான். என்னடா சொல்கிறா? அவ்வளோ காஜாடா என் ஃப்ரெண்டு. சேச்சே, காஜுக்கெல்லாம் காஜுப்பான் அவன் ஃப்ரெண்டு. போதும் சாத்து. அவ்வளோதான் போ. அவ்வளோதான் போ. டே என்னடா அப்புறம் என்ன உனக்கு விளக்குவாங்களா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னு? அப்படி இல்லை, போடா உட்காந்து கிளாஸ் எடுக்க சொல்லுவான் போல் விட்டா. இதுக்கே கிளாஸ்க்கு வருவான் போல். போடா, ஓரா சீன் போடாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து இங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ தலைவன் வந்து ஜிம்மனை கலாய்ச்சி முடிச்சாச்சா, நெக்ஸ்ட்டு யுங்கியை கலாய்க்கணும் இல்லையா? ஸோ யுங்கி கிட்டே போகிறான். யுங்கி வந்து எதுவுமே நடக்காத மாதிரியும் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்கிற மாதிரியும் சுற்றிட்டு இருப்பான். ஸோ இப்போது இந்த ரூம்குள்ளே அப்படியே அவங்க வந்து தலையை உள்ளே விட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? உள்ளே வரலாமா மாப்பிள்ள? வா. ஏன் எப்படி கேட்குற?
இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் வந்துட்டாங்க, இனிமேல் கேட்டுட்டு தானே உள்ளே வரணும், அதனால தான் சீன் போட்டது போதும் உள்ள வா. சரிங்க வந்துட்டேன். என்ன மாப்பிள்ளை ஒரே பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்கு? இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லையா? ஆனால் அங்கே இருக்க மாப்பிள்ளை ரொம்ப பரபரப்பாக. சரி சரி, நீங்கள் பரபரப்பாக இல்லைல்ல, நான் கிளம்புறேன். நில்லு. என்ன என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை யுங்கி. நான் தான் சொல்லு. நானும் சொல்ல வரலே. சொல்கிறா. இல்லை, ஜிம்மன் வந்து நீ எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ தான் அதுவும் நடக்காத மாதிரியும் நடக்க போகாத மாதிரியும் நிற்கிறியே, அப்புறம் எதுக்கு அவனை தூங்க சொல்லலான்னு போகிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஏண்டா, எதுவும் நடக்க போதா? என்னது எதுவும் நடக்க போதா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. எனக்கு தேவையில்லையா? ஆமாம். ஓ ஆமாம், எனக்கு தேவையில்ல தான். சரிப்பா சரி, உனக்கு என்ன கல்யாணம் ஆச்சு, இனிமேல் நீ என்னென்னமோ பண்ணுவ, நான் கேட்க முடியுமா? இனிமேல் ஜிம்மன் சொல்கிறதான் அதுதான், ஃப்ரெண்டுக்கெலாம் எங்கே மரியாதை இருக்க போகுது. சரி சரி. வர சீன் போடாத. சீனா? நானா? சாச்சா, அப்போல்லாம் நான் ஒன்றும் போடலையே. டே இங்கே வாயேன். சொல்லு. உனக்கும் கல்யாணம் ஆச்சு, நானும் கலாச்சேன், தெரியும்ல? ஆமாம், அதுக்கு என்ன அப்போது? சாத்திட்டு கிளம்பு. எனக்கு தெரியும், வா, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு போக சொன்னாங்க, விட்டுட்டு போகிறேன். என் ரூமுக்கு எனக்கு போக தெரியும். ஹலோ சார், நீங்கள் இப்போது கல்யாண மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறீங்க, நான் தான் கொண்டு போய் விடணும். வரதுனா வா, இல்லைன்னா இங்கே ரூமில் வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். என்ன? வாரேன் வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க வந்து அழைச்சிட்டு போகிறான். போகிற வழியில் அவனுக்குலாம் சிரிப்பாக வருது, ஐயோ ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அதை இவங்க பார்த்துட்டு, டே நான் தாண்டா வைக்கப்படணும், ஏன்னா நீ இப்படி வைக்கப்பட்டு சாவடிக்கிற, நீ வைக்கப்பட மாட்டாங்களா? அதான் எனக்கு நினச்சா சிரிப்பாக வருது. ஒன்றெல்லாம் நான் கொண்டு போய் இப்படி விடுவேன்னு நினச்சி பார்க்கலடா. ஏன் எனக்கெலாம் கல்யாணம் ஆகாது, எனக்கெலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது நினச்சியா? அப்படி நினைக்கல. ஆனாலும் மச்சான், இதோ ரூம் வந்துச்சு, போ. நீ இருக்க பார்த்தியா? போ உள்ளே ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாரு, தெரியும் போல. ஓகே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த பக்கம் அந்த ரூமில் பார்த்தா நம்ம ஜிம்மன் தான் ஒரு மாதிரி நர்வஸாக அவன் கையை புழிஞ்சிக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அந்த ரூம் ஒன்றும் புதுசு இல்லை, அந்த ரூமில் நடக்க போகிறதும் புதுசு இல்லை. பட் இருந்தாலும் இந்த வாட்டி அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஸோ அவன் ஒரு மாதிரி இப்படி திருன்னு முழிச்சிட்டு அப்படியே நிற்கும்போது இவங்க பொறுமையாக பக்கத்தில் வரான். இவங்க பக்கத்தில் வர ஜிம்மன் கொஞ்சமாக அந்த பக்கம் தள்ளி போகிறான். இவங்க இதை பார்த்துட்டு, டே நெல்லு, நெல்லு, சொல்லு, என்ன எங்கே ஓடுற? இல்லை இவங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு மாதிரி இருக்கா? ஏன்? அது வந்து என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிற மாதிரி ஓவராக சீனை போட்டுட்ருக்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி சீன் போட்டால் ஓகேங்களாம், இப்போயுமா? அப்படி இல்லைடா, அது நேற்று வரைக்கும் வேறு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அதான். ஓஹோ, இதான் கல்யாண மாற்றமா? அப்படியா? அப்போல்லாம் ஒன்று இருக்கா என்ன? யாருக்கு தெரியும், சும்மா சொன்னேன். டேய் ஏன்டா, நானே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கேன்டா, நீ வேற ஏன்டா? ஏன் இப்போ பதட்டப்படுற? இப்போது என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நினச்சாலே மாதிரி இருக்குடா. எதுக்கு இப்போ செம்மறி ஆடு மாதிரி ஆடுற? அது ஒன்றும் இல்லை. ஐயோ கடவுளே. யுங்கி, இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போமா? என்னது ரெஸ்ட்டாவது மயிராவது மண்ணாங்கட்டியாவது? இந்த நாளுக்கு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? கொன்றுவோன்னே. டேய் என்னடா சொல்கிற, இந்த நாளுக்கா? இதெல்லாம் எப்போலேருந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், எப்போலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம், என்னடா இப்போ புதுசாக இந்த நாள்னா?
அதான் அப்படி தான் முடியாது. யோகி ப்ளீஸ்டா, முடியாது வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எழுத்து அப்படியே அந்த பெட்டில் போடுறான். ஜிம்மன் அப்படியே விழுந்து பவுன்ஸ் ஆகுறான். ஒவ்வொன்றா அந்த பட்டனை கழட்டுறான். ஆனால் இங்கே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஸோ இவங்க இதை பார்த்துட்டு, டேய் ஏன்டா என்னமோ கண்டவன் கை வைக்கிற மாதிரியும் என்னமோ விருப்பம் இல்லாமல் பண்ணுற மாதிரியும் பண்ணிகிட்ருக்க. சரி விடு, நான் பண்ணல போ. இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி பண்ணல, சீக்கிரம் விட்டுருவேல்ல. டேய் என்னடா? இல்லை இவங்க எனக்கு இது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி விடு, நான் எதுவும் பண்ணல. நான் அப்படி சொல்லாத. டே உனக்கு என்ன தான் பிரச்சனை? இப்படியும் சொல்கிற அப்படியும் சொல்கிற, உனக்கு என்ன தான் வேணும் இப்போ? நீ தான் வேணும், ஆனால் அதுக்கு பெயின் தான். சரி உனக்கு வலிக்காமல் பண்ணோம் அவ்வளோதானே? பண்ணுறேன். உண்மையா சத்தியமா சத்தியமா நிஜமா? மிதிச்சிருவேன். ஓகே ஓகே சரி 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 தானே? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒவ்வொரு ஷர்ட் பட்டனாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜிம்மனுக்கு அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு ஆகுது உடம்பெல்லாம். அவன் அப்படியே அந்த ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பாடி அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி இங்கே கட் பண்ணால் இங்கே டேயோட ரூமை தான் காட்டுறோம். எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு டேயும் ஜங்குக்கும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. வரும்போதே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, தயவு செஞ்சு காலைல எழுப்பிடாத, நான் எந்திரிக்க மாட்டேன், நானாக எந்திரிச்சு வரப்போ வந்துக்கிறேன், டீ தரேன், காஃபி தரேன், சாப்பாடு தரேன், டிஃபன் தரேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாது. அத்தை நீங்களும் வராதிங்க, யாரையுமே ரூம் பக்கம் விடாதீங்க, வேணா நான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிடவா? சரிப்பா பண்ணிவிடு, காலைல வேலைக்கு ஆள் வராங்க, ஒரு வேளை வந்தாங்கன்னா அப்புறம் அதுக்குள்ளெல்லாம் வருவாங்க, சத்தமாக இருக்கும், நான் பூட்டிடுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டோர் இருக்குது, அதை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதை லாக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் தான் டேயோட ரூம். ஸோ டேயோட ரூமுக்கு வந்தால் டே டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண ஃபுல்லாக அவ்வளோ பூ இருக்குது. அவனோட பெட்டுமே அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் கோலத்தில் ரெடியாக இருக்குது. அவன் என்னடா அது நம்ம ரூமுக்கு தான் வந்தோமா இல்லை வேறு யார் ரூம்குள்ளே போயிட்டோமான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறான். அது அவன் ரூம் தான். ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி வரும்போது அப்படியே ஜங்குக்கு மேலே இடிச்சிடுறான். அவன் திரும்பி ஜங்குக்கு பார்க்குறான். ஏய் திருட்டு பாயலே, இதெல்லாம் உன் வேலையா? உன் வேலையான்னு? ஏன் வேலையா? எது? அப்படியே அடிச்சனு சொல்லு. ஆமாம் என் வேலை தான், போ. டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு டேவை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிடுறான். டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அவன் ஷர்ட் பட்டன்ஸ்லாம் ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போகும்போதே டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறான். பின்னாடி போகும்போது, இங்கே பாரு ஜங்குக்கா, நான் செம்ம டயர்டாக இருக்கேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு 1% கூட எனர்ஜி கிடையாது, ப்ளீஸ் என்னை விட்டு, நீ ஏதாவது பண்ணனா சத்தம் போட கூட எனக்கு வாய்ஸ் வராது. சூப்பரு, சவுண்டு இல்லைன்னா ஜாலியாக இருக்கும், யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் கேட்காது. நான் அந்த சத்தத்தை சொல்லலடா. சரி விடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டே ஏன்டா ப்ளீஸ்டா விட்றா, கொஞ்ச நேரம் விடேன்டா, நான் பாவம்டா. நானும் விடுறதுக்கு தான் தவை பேசிகிட்ருக்கேன், வாங்க வாங்க வாங்க. ஜங்குக்கா, அப்போ இதுக்கு தான் அந்த பூலாம் நீ ஒழிச்சு சுருட்டி கொண்டு வந்தியா? நான் சுருட்டிலாம் எடுத்துகிட்டு வரல, நான் வாங்கினது தெரியாமல் கொண்டு வந்துட்டேன். ஐயோ ஜங்குக்கா விட்டுரு என்ன ப்ளீஸ். முடியாது. ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறேன், நான் பாவம் இல்லையா? இல்லை வா. ஐயோ ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போக இவனும் முன்னாடி வரான். ஸோ ஒரு இடத்துல டேனால் பின்னாடி போக முடியல. அப்படியே அவன் நிற்க ஜங்குக்கு அப்படியே அவன் லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டே அவங்க கொஞ்சம் நேரம் தான் என்ன எதுவும் பண்ணாத விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவனுமே மெல்ட் ஆகி பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கோட நெக்கில் அவனோட ஹேண்டை போட்டு செம்ம டைட்டாக க்ரிப் பண்ணி
பக்கத்தில் இழுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி அந்த கிஸ் வந்து ரொம்ப லாங்காக டீப்பாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே போக போக ஜங்குக்கோட கை கீழே வந்து வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேலை பார்க்க இப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம இவங்கேயும் ஜிம்மன் தான். அந்த ரூமில் ஜிம்மனோட மார்னிங் சவுண்ட் செம்மையாக இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக கவர் ஆகுது. அவனால் அந்த ப்ளஷர் சுத்தமாக தாங்க முடியாமல் யுங்கியோட ஷோல்டர் போட்டு செம்ம டைட்டாக க்ரிப் பண்ணியிருக்கான். ஸோ யுங்கியோட முதுகெல்லாம் ஜிம்மனோட கீரல்கள் இருக்குது. அப்படி இருக்க அவன் மோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் யுங்கி கொஞ்சம் கூட சலிக்காமல் டயர்டாகாமல் அவன் டியூட்டியை ரொம்ப அழகாக கரெக்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம டேயும் ஜங்குக்கும் அவங்களோட டியூட்டி ஆரம்பிச்சு. ஸோ அவங்க போயிட்டுருக்காங்க. டே சொன்ன மாதிரியே அவனால் சுத்தமாக மோன் பண்ண முடியல. அவன் அவ்வளோ டயர்டில் இருக்கான். பட் அவனுக்கு அந்த ஃபீல் செம்ம ப்ளஷராக இருக்குது. ஸோ அந்த ப்ளஷரோட அவன் இங்கே வந்து செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே 2 பக்கமும் மாற்றி மாற்றி ஒரு அழகான இல்லை 2 அழகான செஷன் போயிட்டுருக்கு. குங்குமம் ஏன் சூடினாய் கோலமுத்தத்தில் கலையவா கூரைப்பட்டு ஏன் உடுத்தினாய் கூடல் பொழுதில் கசங்கவா மங்கை கூந்தல் மலர்களதற்கு கட்டில் மேலே நசுங்கவா தீபங்கள் அணைப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான் நெஞ்சினில ஊஞ்சல காந்தமே உன் கண்களே நெருங்கி வாய நெஞ்சமே கல்யாண கனவு உள்ளே நெஞ்சினில ஊஞ்சல காந்தமே உன் கண்களே. இப்படியே போக அவங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.